ஹாய்ங்க. நான் கிருத்தி ஷூயிங் கார்னர்லேருந்து. நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் இந்த வாரம் நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் பேசிக். இதை வச்சு தான் நம்ம வேறு எந்த டிசைனர் ப்ளவுஸ் பண்ணணுன்னாலும் இதுதான் வந்து பேசிக் பேட்டர்ன். இப்போது நான் சொல்லித்தர மெத்தட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணி போடுற மெத்தடு. இப்போ வந்து இதுக்கு வந்து கேல்குலேஷன் எல்லாம் பெருசாக இருக்காது. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இருக்க ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேப்பரில் பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்னை வந்து கிளாத்தில் வச்சு மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது கீழே வந்து 1.5 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ப்ளவுஸில் பேக் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்காக கீழே வந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு, இப்போ பேக் சைடில் ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, கரெக்டாக அந்த டாட் கிட்ட மடித்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே தையல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த தையல் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணிங்கன்னா இப்போ ஹைட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு லைன் போட்டுட்டு இப்போ மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச், கீழே வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். மேலே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை வந்து மடித்து அந்த கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சுருக்கம் எதுவும் இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த லைனில் வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து இந்த ஷீட்லேயும் அந்த எண்டு வரை கரெக்டாக இருக்கணும். கீழே மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, ஏன்னா பின்னாடி பேக் சைடு டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால. இப்போது பின் சைட் கழுத்தோட இறக்கத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிளாத்தை கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நெக் வந்து ஒய்டாக இருக்கும், அதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாத் எங்கே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு தையல் வரும் இல்லையா, அந்த இடத்துல தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உடம்போட அகலத்தையும் இப்படியே வந்து பேப்பர் ஷீட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் ப்ளவுஸ் வச்சுட்டு உடம்போட அகலம் ப்ளஸ் மார்க் மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உடம்போட அகலம் கிடச்சிரும். இப்போ கீழே இந்த கிராஸாக இருந்துச்சு இல்லையா, இடுப்போட அளவு மார்க் பண்ணும்போது மட்டும் அந்த கிராஸை ஸ்ட்ரைட்டாக அந்த எண்டு வரையும் வச்சுட்டு இப்போ இடுப்போட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துலயே ப்ளவுஸை எண்ட்லேருந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகாமல் வச்சுட்டு உடம்போட அகலத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இடுப்போட அகலம். இப்போ எல்லாமுக்குமே தையலுக்கு அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட இறக்கத்துல மேலே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தைக்கிறதுக்காக, கழுத்தோட அகலத்துல உள் பக்கமா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், எல்லாமே வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் தைக்கிற அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா போதும். ஷோல்டர்கிட்ட வெளிப்பக்கமா, அதே மாதிரி ஆர்ம் ஹோல் இறக்கத்துல மேலே. இப்போ வந்து இது ஃபினிஷிங் பண்ண ப்ளவுஸில் நம்ம ஃபினிஷிங் ஆன இடத்த தான் மார்க் பண்ணியிருக்கோம். அது போக இப்போ நீங்கள் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அதை வந்து எக்ஸ்ட்ரா விடணும். ஓகேங்களா? இப்போ சைடில் 1 இன்ச் வந்து பின்னாடி டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் விட்ட மெஷர்மெண்ட்டுக்கு தான் வந்து லைன் போடணும். இந்த செகண்ட் லைன் வந்து தைச்சதுக்கப்புறம் வர அளவு, நம்ம இப்போ லைன் போடுறது வந்து கட் பண்ணுறதுக்கான அளவு. ஓகேங்களா? இப்போ நம்ம அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து டாட் பிடிக்க 1 இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த லைனோட உடம்போட அகலத்தை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாடி எல்லா மெஷர்மெண்ட்டும் வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து எதுக்காக இப்படி தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து தைச்ச ப்ளவுஸ் வந்து வச்சு அளவெடுத்திருக்கோம். இப்போ தைக்கிறதுக்காக நம்ம அலவன்ஸ் வந்து விடணும் இல்லையா, அந்த அலவன்ஸ் தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவா வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாடி மெஷர்மெண்ட் போக சைடில் சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணிட்டு இந்த எல்லை கழுத்தோட இறக்கம் வரையணும், அந்த சைடு வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரையணும். இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படியே பாதியா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லாம் 1.5 இன்ச் வந்து உள்ள தள்ளி ஒரு பாயிண்ட்டும், இப்போ உடம்போட அகலத்துல இருந்து 1/2 இன்ச் உள்ள, இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் வரைஞ்சிக்கலாம், ஸ்கேல் கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை.
ஓகேங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டானு வந்து நம்ம ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இப்போ ஆர்ம் ஹோல் லைன் வருது இல்லையா, இந்த இடத்த டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்க. மேலே தையல்லேருந்து டேப் வச்சு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. லூஸாக அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 7.25 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே அளவு அங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ நீங்கள் அது வந்து கட்டிங் போடுறதுக்கு தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைனில் தான் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு வந்து ஸ்டிச்சிங்கோட அளவு தானே, அந்த அளவுக்கு இதுவும் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைனில் 7.25 வந்து கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது வந்து கம்மியாவோ எச்சாவோ இருந்துச்சுன்னா எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, இப்போ நம்ம எல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எல் வந்து இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா எல் வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே இறக்கி ட்ரா பண்ணி வரையணும். இல்லைன்னா எச்சா போயிடுச்சுன்னா இந்த எல் வந்து மேலே ட்ரா பண்ணும். இப்போ கழுத்தோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் யூ மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நெக் வந்து ஒய்டாக அகலமாக வேணும்னா 1/2 இன்ச் வெளியே தள்ளி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைன்லயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோவுமே பிகினர்ஸ்க்கு புரியுற மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வீடியோ போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து சுடி வந்து பேசிக்ல இருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், கட் பண்ணணும் கிளியரா வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கிற வீடியோ தான். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியா புரியும். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம கீழே 1.5 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, இதை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. ஒரு நாட்ச் போட்டு அடையாளம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைடு எங்கே தையல் வரணுங்கிறதையும் அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பின்னாடி பேக் சைடில் வந்து ஒரு டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து மடிச்சு போட்டு அந்த டாட் எந்த இடத்துல இருக்கோ, இப்போ பேட்டர்ன் ஷீட்லேயும் அதே இடத்த வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைட் கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு டாட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டை வந்து மடிச்சுட்டு டாட்டோட ஹைட் எங்கே எது வரை டாட் பிடிச்சிருக்காங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு லைன் போட்டுட்டு இந்த சைடு 1/2 இன்ச்சும் இந்த சைடு 1/2 இன்ச், ஏன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச் இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. 2 பக்கம் 0.5 இன்ச் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஷீட் வந்து டபுளா வந்து ஃபோல்டிங்ல தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கீழே வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் பார்ட்டை ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கா, இதே மாதிரி இந்த ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸ்லேயும் மேலே வந்து இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைனை வந்து அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்களா அதில் கரெக்டாக வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து கரெக்டாக அந்த லைனை மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கீழே வந்து கையோட சுற்றளவு இது நீட்டாக எடுத்து விட்டு கையோட சுற்றளவு எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல அடிக்கையோட அளவு. இப்போ ப்ளஸ் மார்க் மாதிரி கையோட அகலத்தையும் இப்படி கீழே வந்து மார்க் பண்ணிங்கன்னா கையோட அகலமும் கிடைச்சிடும். இப்போ இதுலேருந்து சீம் அலவன்ஸ் தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து மேலே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. நீங்கள் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்னா 1/2 இன்ச் விட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தைக்க மாட்டீங்க. அதனால நான் 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் அதிகமாக விட சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து மிட் பாயிண்ட் அப்படியே டேப்பை வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. டேப்பை பாதியாக மடிச்சுட்டு இந்த இடத்துல மிட் பாயிண்ட் வருது. ஓகேங்களா? அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து 1/2 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு வந்து நேராக வந்து லைன் வரணும். நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல் வச்சு அந்த
மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட்டையும் அந்த 1 இன்ச் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆயிக்கணும். இது வந்து பேக் ஸ்லீவ். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு பேக் ஸ்லீவுக்கு 1 இன்ச் வந்து நேராக வந்துச்சு இல்லையா, இப்போ இதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் நேராக வந்துட்டு நம்ம இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அதே மாதிரி அந்த 1/2 இன்ச் முன்னாடியே வந்து இந்த லைனை கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த லைனை விட்டு கொஞ்சம் கீழே வரணும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கான ஸ்லீவோட அளவு. இது போக நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ வந்து நம்ம பாடியில 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா தைக்கிறதுக்காக. இப்போ கைக்கு வந்து ஒரு 2 இன்ச்சா சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா கைக்கு வந்து பத்தலைன்னா ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம சென்டர்ல இருந்து தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க புதுசா ஜாயின் பண்ணும்போது எச்சு கம்மியா மேபி வரலாம். அதனால நீங்க அதை வந்து எக்ஸஸா வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன்ல இருந்து அப்படியே இந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இங்க வந்து இந்த பேக் லைன்ல தான் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர் வந்து ஒரு நாட்ச் போட்டு அடையாளம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டா ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃப்ரண்ட் லைன் வந்து கர்வ் வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சேர்த்து பேக் லைன்ல கட் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு சைடு மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிருச்சு. இப்போ பேக் பார்ட்டும் ஸ்லீவும் பார்த்துருக்கோம். இனி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்குள்ள இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் எப்படி வந்து மெஷர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.